பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தில், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தரை நாம் சிநேகிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறதை நாம் உணர்வோம், அறிவோம், அனுபவிப்போம். அவர் எப்போதும் நம்மை சிநேகிக்கிறார். ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நம்ம சிநேகிக்கிறோம், அப்பொழுது மாதிரி தான் தெரிகிறது அவர் சிநேகிக்கிற மாதிரி. நோ, நெவர். ஹீ ஆல்வேஸ் லவ்ஸ் அஸ். நம்மை உண்டாக்குறவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார், நம்ம மேல் நேசமாக இருக்கிறார், நம்ம மேல் பாசமாக இருக்கிறார், நம்ம மேல் கண்களை வைத்து நோக்கமாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்கிறார், நம்மை நடத்துகிறார். பாருங்கள், அதுதான் அவருடைய சிநேகம். நாம் விலகி போனாலும் அவர் நேசிக்கிறார், நாம் தேடாமற் போனாலும் அவர் தேடுகிறார், நாம் சிநேகிக்காமல் போனாலும் அவர் சிநேகிக்கிறார், நாம் நினையாமற் போனாலும் நம் நினைவாகவே அவர் இருக்கிறார், எப்பொழுதும் நினைவாக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிறேன் பார்த்தீங்களா? என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன்னு சொல்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களை நாம் சிநேகித்து அவருடைய சிநேகத்துக்கு உட்பட்டவர்களாக மாறுவது தான் இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம். இரண்டாவது பாருங்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். ஏன்? ஹி இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக எவ்வாறு இருக்கிறது? புது கிருபைகள், புது கிருபைகளோடு, புது பொலிவோடு, புது அன்போடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புது பலனோடு நம்மை நடத்துவதற்காக வாசலண்டை நிற்கிறார். நம் இதய வாசலண்டை நிற்கிறார், நம் பக்கத்திலே இருக்கிறார். பாருங்கள், நாம் அவரை தேடுகிறோம் என்று சொன்னால் அவரை நாம் காண்போம். இன்னும் சிறப்பாக அதிகாலையிலே நாம் அவரை தேடுகிற பொழுது அந்த அதிகாலையிலே நாம் அவரை கண்டடைவோம். இந்த செய்தியை கூட நாம் எப்படி தலைப்பில் போடுகிறோம் என்று பார்த்தால், அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு, ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ், பட் நோ படி ரைசஸ் அப் இன் த ஏர்லி மார்னிங். சொல்வார்கள், சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த அதிகாலையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று தான் நாம் போடுகிறோம். அவரை நீங்கள் கண்டடைய வேண்டும், அவருடைய சிநேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் இந்த காலை வேளையில் நாம் போடுகிறோம். ஆனால் நிறைய பேர் அது மாலையில் தான் பார்க்குறீங்க. பரவாயில்லை, எப்போ வேணாலும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு அதிகாலையாக இருக்கட்டும். தேவனுடைய பார்வையில் அதிகாலை என்பது முதலாக நாம் அவரை தேடுவது தான். த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி கிவன் டு காட். ஈவன் இஃப் யூ கேன் ரைஸ் அப் அட் 10 o'clock 11 o'clock, முதல்ல கர்த்தரை நோக்கி பார், ஸ்தோத்திர பலி சொல்லு, நன்றி சொல்லு, நாளை ஒப்புக்கொடு, வழிகளை காத்துக்கொள்ளும்படி ஜெபி, கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆகவே என்னை சிநேகிக்கிறேன், நான் சிநேகிக்கிறேன், அதிகாலை என்னை கண்டடைவார்கள். கண்டடைத்தக்க சமயத்திலே நாம் அவரை சேவிப்போம், சிநேகிப்போம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்றென்றுமோ என்னை நேசிக்கிறவரே, அந்த நேசத்தை உணரும்படி எங்களுக்கு உணர்த்தினீரே, உங்களுக்கு உடனே சோதரம். உன்னுடைய நேசத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே அதிகாலையில் நம்மை தேடுகிற பொழுது நீ எங்கள் அருகிலே இருக்கிறீர், நாங்கள் காணும்படி எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு சோதரம். உண்மை கண்டடையத்தக்க நேரத்திலே நாங்கள் சேவிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற புதிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து புது பலனாக எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.